தமிழ் தேர்தல் பயணத்தின் போது திருப்பூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டியதோடு அவர்களின் கோரிக்கைகளை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள், விவசாயிகள், வியாபாரிகளின் கோரிக்கைகள் இந்த தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பயணத்தை தொடங்கியது. இதன் மூலம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகர் மட்டுமின்றி கிராம பகுதிகளுக்கு சென்று எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பயணத்தின் போது பொதுமக்கள் அவர்களுடைய பகுதியில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டினர். திருப்பூர் மார்க்கெட் பகுதியில் கழிவறை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என்று குற்றம் சாட்டிய வியாபாரிகள், எந்த ஆட்சி வந்தாலும் இதே நிலைதான் நீடித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு எதுவுமே கிடைப்பதில்லை. எப்போதும் மார்க்கெட் என்பதனால் யாருமே நிராகரித்து விடுகிறார் எங்களை. அதாவது ஒதுக்கப்பட்ட மாதிரி ஆயிடும். எங்களோட தேவைகள் எப்பவுமே கிடைப்பதில்லை. நேரங்கள் கிடையாது, ஒரு டைமிங் கிடையாது, ஒரு ரெஸ்ட் ரூம் கிடையாது. அதிகமானது ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு. எந்த ஆட்சி, எந்த அரசியல் களம் வந்தாலும் நாங்கள் இதுவரைக்கும் ஓட்டு அளிக்கிறோம். ஆனா எந்த ஒரு அதிகாரி வந்தாலும் இங்கே செய்வதில்லை. அதான் உண்மை. குப்பை போடுறதுக்கு இடம் இல்லைன்னு இங்க குப்பை வலிக்க மாட்டேங்கிறாங்க. குப்பை போற வாசம் அடிக்குது. இந்த வாசத்துல நாங்கள் உட்காந்து வேலை செய்ய முடியாது. அது போறமா எந்த கச்சக்காரர் வந்தாலும் சரி, நாங்கள் 10 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டதான் அவிசேஷிச்சு வர முடியும். என்ன மாதிரினா எங்களுக்கு தண்ணி வசதி இல்லைங்க. தண்ணி போர் தண்ணி கொண்டாட சொன்னா கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி, நல்ல தண்ணி எங்களுக்கு வீட்டுக்கு வரதில்லை. நம்ம அது உப்பு தண்ணி கொண்டு வாங்கினா அதுவும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அது அப்படியே தான் கிடக்குது. ஓட்டு போடத்தான் கெஞ்சறாங்களா வழியே எங்களுக்கு எதுவுமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. திருப்பூர் மாவட்டத்தின் நீர் ஆதாரமாக உள்ள பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் 2 துணை திட்டங்கள் விடுபட்டதாகவும் அதனை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த திட்டத்துல 60 ஆண்டுகளுக்கு முன்னால போட்டப்பட்ட அது காமராசர், கர்ம வீரர் காமராசரால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா 2 துணை திட்டங்கள் விடுபட்டு போச்சு. ஆனமலையாறு, நல்லாறுன்ட்டு. இந்த 60 ஆண்டு காலமா அது இன்னும் நிறைவேற்றல. ஒவ்வொரு தேர்தல் டைம்லயும் ஒவ்வொரு தரையும் நாங்க வந்தா நிறைவேற்றி கொடுத்துறோம், நாங்க வந்தா 10,000 கோடி நிறைவேற்றுறோம் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும், பிரதான கட்சியும் வாக்குறுதி கொடுக்குது. அதோட முடிஞ்சு போச்சு. அதாவது 1968 போடப்பட்ட பரம்பிக்குளம் ஆழியாறு ஒப்பந்தம் கேரளா அரசோட 1988 30 ஆண்டுக்கு கழிச்சு புதுப்பிச்சிருக்கணும். அதை கூட இவங்க புதுப்பிக்கல. அதேபோல் கொப்பரை தேங்காய்க்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். நிரந்தரமான விலை கிடைக்கிறது கொப்பரைக்கு. அதனால பாமாயில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்றாங்க. அதை நிறுத்திட்டு இந்த ரேஷன் கடையில எல்லாம் தேங்காய் எண்ணெய் கொடுத்தாங்கன்னா, இந்த இலவச ஆயில் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு தேங்காய் எண்ணெய், இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க. நல்ல முறையில் இருக்கு. அதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ற கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு நிரந்தரமா ஒரு வருமானம் கிடைக்கும். ஏன்னா இந்த பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, நீங்க இந்த மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா தென்னை விவசாயி தான் அதிகம். பெருவாரியான தென்னை விவசாயி தான் இருக்கிறா, தென்னை நம்பி தான் இருக்கிறா. ஆனா நிரந்தரமான வருமானம் இருக்கிறது இல்ல. முதலைப்பாளையம் பகுதியில் கொட்டப்பட்டு வரும் குப்பைகளால் சுத்தமான காற்று கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். எங்களோட பிரதான கோரிக்கை, எந்த அரசியல் கட்சி வந்தாலும் யாரு இந்த குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய வாக்குகளா இருக்குங்க. ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவைங்கிறது தூய்மையான சுற்றுச்சூழலுங்க, குடிநீர், அதே மாதிரி இருக்கக்கூடிய வாழ்விடம். இந்த 3மே கேள்விக்குறியா இருக்கு. பக்கத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 ஸ்கூல் இருக்குங்க, சுத்தியும் 10 கிராமம் இருக்கு. நடுவுல அந்த குவாரியில அரசு குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. போன ஆட்சியிலயும் கொட்டினாங்க, இந்த ஆட்சியில கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. எங்களுக்கு இப்ப மக்களுடைய பிரதான கோரிக்கைங்கிறது என்ன அப்படின்னா, இடம் தூய்மையா இருக்கணும். திருப்பூர் மாவட்டத்தில் சாய கழிவுகளை முறையாக சுத்தம் செய்யாமல் ஆற்றில் வெளியேற்றுவதால் தோல் பிரச்சனை முதல் கேன்சர் நோய் வரை பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொல்யூஷன் போர்டு அதிகாரிகள் அவங்க கையை கட்டி வச்சிருக்காங்க. எந்த இதுமே அவங்க எதுவும் செயல்படுத்த முடியாம இருக்கிறாங்க. டைஜிங் பிளீச்சிங் குள்ளுக்கள் போக முடியறது இல்ல. அது போக போனா நன் டைம்ல நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு தான் விடுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ஆத்துல போறதுனால ஆடு மாடு
ஆத்துல வந்து ஆத்தொட்டியே வந்து பில் இருக்கிறதுனால வந்து அது வந்து ஆடு மாடு மேயுது. அது அந்த மூலியமா பாலெல்லாம் வந்து பொதுமக்கள் குழந்தைகள்ல இருந்து பெரியவைகள் வரைக்கும் பால், மோர், தயிர் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். அதனால சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட நோய், கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய் இது எல்லாமே வருது. குற்றச் சம்பவங்களை குறைக்க அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.